திரு அதிவீர ராமபாண்டியன், நீங்க விரும்பிய கூட்டணியே இது இல்லை, உங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸே இது இல்லை, சரி ஏதோ கடைசியா யாரெல்லாம் வந்திருக்காங்களோ வச்சு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறீங்க அப்படின்றார். இந்த மாதிரி விமர்சனம்லாம் அந்த போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு மேடம். இல்ல இப்போ போன வாரம் ஆதவர்ஜுனா சொன்னாரு 90 சீட்டு 2.5 வருஷம் சிஎம். ஆதவர்ஜுனா சொல்றதுக்கெல்லாம் நாங்கள் உட்காந்து பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்குறதே ஒரு பெரிய நகைச்சுவையா இல்லையா? இல்லை, அதாவது ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லிடுவோம், பேக்கேஜில் கொடுக்க போகிறாங்க. பிஜேபிகிட்ட எல்லா சீட்டையும் கொடுத்துருவாங்க. அவங்க வந்து அமமுகவுக்கு பிரித்து அப்படி கொடுப்பாங்க, இவங்களுக்கு பிரித்து ஊட்டுவாங்க. நீங்களே இவ்வளோ நாள் சொல்லும் போதெல்லாம் நாங்கள் சொன்னோம், அமித்ஷா தானே பிரிச்சு கொடுத்துருக்காரு டெல்லியில. இன்னும் அந்த ரீல் இருக்கா? அதான் சொல்லுவாங்க. நான் கேட்டு சிரிச்சுக்கிட்டே தான் வந்தேன். என்ன இப்படி ஒரு நகைச்சுவையான விவாதத்தை நம்ம இது வரைக்கும் பார்க்கலையேன்னு. அதாவது டிடிவி தினகரன் அவருடைய இன்டர்வியூவில் மிக தெளிவாக, நான் தேர்தல் வியூகங்கள் குறித்து தான் அவர்கிட்ட பேச போனேனே ஒழிய இடம் எவ்வளவு வேண்டும் என்பது குறித்து பேசலைங்கிற தெளிவாக சொல்லிட்டார். திரு அன்புமணியை குறித்து நீங்கள் சொன்னீங்க, அவர் அந்த பேட்டியிலேயே இடைமறித்து, நான் ராஜ்யசபா எம்பி ஆனதுக்கு கையெழுத்து போட போனேங்க, நான் அவரை பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்படி ஒரு ரீலை அப்படி ஓட்டனா, ஏன்னா தேர்தல் குறித்தும் மக்கள் குறித்தும் இவர்களுடைய புரிதல் எப்படி? ஒட்டு மொத்தமாகவே இப்படியே பேசிக்கிட்டே காலத்தை ஓட்ட முடியும். நான் இந்த பல விவாதங்களை சொல்லியிருக்கேன். எத்தனை பேர் என்ன சொன்னாலும் பார்கெனிங் பண்ணுவதில் அதிமுக தன்னுடைய தனித்தன்மையோடு சிறப்பாக செயல்படும் என்பதை மீண்டும் சொல்லியிருக்கிறார். எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த்து, அவர்களை எப்படி பயன்படுத்தி தேர்தலில் வெற்றி காண வைக்க முடியும் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதுபோக எங்களிடம் ஒரு டிசிப்ளின் இருக்குது. எப்படின்னா, யார் யாருக்கு அதிகப்படியமாக கொடுத்தோமோ அந்த ஆர்டரில் கொடுத்துட்டோம். அதற்கு அடுத்து என்னென்ன ஆர்டரில் கொடுக்க போகிறோங்கிறது தெளிவாக காமிச்சிருக்கோம். ஆனால் நீங்கள் 2 சீட்டு 3 சீட்டு உள்ள இஸ்லாமிய தோழர்களை கூப்பிட்டு வந்து நாங்கள் சொன்னதெல்லாம் கேட்டுக்கணும்னு ஒரு செய்தியை தான் கொடுத்தீங்களே ஒழிய கூட்டணி பேச்சு நடத்தலை. அதுக்கப்புறம் ஒவ்வொருவரிடம் காங்கிரஸை கூப்பிட்டீங்க. காங்கிரஸ்கிட்ட கிட்டத்தட்ட 3 தொகுதிகளுக்கு எங்கிட்ட ஒரு மணிக்கணக்கில் போனது இன்னும் முடிவடையவில்லை. அவர் தமாகவுக்கு கொடுக்கவில்லை, இன்னும் இருக்கக்கூடிய ஜான் பாண்டியனுக்கு கொடுக்கலை. தொகுதி போட்டு நான் 72 நாளாக ஹோட்டலில் வந்து தங்கி பாவம் டீ காஃபி மிச்சர் போண்டா சாப்பிட்டுட்டு கூப்பிடுங்க 72 நாளாக பேசினேன். கூட்டணியே நல்ல கூட்டணியா, நல்ல பேச்சுவார்த்தையா, அதுலேயும் 3 சீட்டை வாங்கிட்டு போயிட்டாங்க. நாங்கள் எப்படி தெரியுமா, எங்கள் கூட்டணி கொள்கை கூட்டணிங்க. தேசிய கட்சிகள்லாம் வளர விட மாட்டோங்க, மாநில உரிமைக்கு தான் முக்கியம் கொடுப்போம். ஆனால் மதிமுகவுக்கு 4 சீட் கொடுத்து 3 சீட்டில் நாங்கள் நின்றுவோம். காங்கிரஸுக்கு 3 சீட் கொடுத்துருவோம். எங்களுடைய மாநில உரிமை நாங்கள் பிளான் பண்ணுறது பார்த்தீங்களா, பேசுகிறது வேறு மாதிரி பேசுவோம், ஆனால் கொடுக்கும்போது நீங்கள் செயலில் பார்த்துக்கிட்டிங்களா எப்படி கொடுக்குறோம். இது மாதிரி இன்னும் இப்படி இந்த ஓடி இவ்வளவு தெளிவாகவும் தீர்க்கமாகவும் எங்களுடைய கூட்டணியை எப்படி புரட்சித் தலைவி அம்மா இருந்த காலத்தில் நடத்தி இருப்பார்களோ அதற்கு சற்று குறைவில்லாமல் இந்த தொகுதி பங்கீட்டில் மிகச்சிறப்பாக கையாண்டிருக்கோம். அதிமுக தலைமை கழகத்துக்கு இவர்கள் வரவில்லை, இவர்களை மதிக்கலை, வந்துட்டாங்க, வந்து சைன் பண்ணிட்டு போகிறாங்க. இன்னும் அன்புமணி அவர்கள் மிக தெளிவாக அப்படியெல்லாம் இல்லை. இன்னும் அதையும் தாண்டி மேடம், திமுகவிடம் தொகுதி வாங்கிவிட்டு சந்தோஷமாக இருக்கிறோம் என்று வார்த்தை சொன்னது எந்த தலைவருடைய உடல் மொழியாவது அதை வெளிப்படுத்தியதா? ஆனால் இன்றைக்கு இவர்கள் இருந்தவர்களிடத்தில் மிக தெளிவாக எவ்வளோ ஒரு அக்வைண்டன்ஸ், நீங்கள் என்னென்ன மொழியில் எவ்வளோ வாய்ப்புகள், நீங்கள் ஸ்டாலின் குறித்து இவ்வளோ பத்திரிகையாளர்கள் இவ்வளோ இணக்கமாக போய் இத்தனை கேள்விகள் கேட்க முடியுமாலாம் தெரியல. என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, எல்லாத்துக்கும் அட்ரஸ் பண்ணுறாங்க. அப்போ இதற்கு மேலே ஒரு இயல்பாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதிமுக எந்த விதமான இடைஞ்சல்கள், நெருக்கடிகள், சிக்கல்கள் இவர்கள் வைத்த அத்தனைகளையும் பொய் என்று செயலில் காட்டியிருக்கு. அந்த அடிப்படையில் எடப்பாடியார் மிக தெளிவாக அதிமுகவின் அரசியல் வாரிசு என்பதை மிக தெளிவாகவும் தீர்க்கமாகவும் இந்த தொகுதி பங்கீட்டில் பதிவு செய்திருக்கிறார். சரி, கேட்போம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு அருணன் அவர்கள் நம்மோடு இணைகின்றார். அவர்கிட்ட கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, முடிச்சுட்டாங்க பெரிய கட்சிகள் எல்லாம், அங்கே இன்னும் மார்க்சிஸ்ட் உட்பட பல்வேறு கட்சிகளுக்கு இன்னும் சிக்கலாகவே இருக்குது. அப்போது திமுக கூட்டணியில் தான் குழப்பம் அதிகமோ? ஏங்க, இன்னைக்கு தான் இவங்க வந்து முடிச்சிருக்காங்க, நான் அது மறுக்கலை. இது ஒரு அவங்கள பொறுத்தவரையில் ஒரு முன்னேற்றம் தான், நான் மறுக்கலை. ஆனா இந்த முன்னேற்றத்தை திமுக அணியை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே 5-6 நாட்களுக்கு முன்பே அவர் முடிச்சிட்டாரு. எப்படி கூட்டணி ஏங்க, நான் எங்க வர்றேங்க, நடந்த விஷயத்தை தானே சொல்றேன் சகோதரி, நீங்க அதுக்குள்ள தலையிடுறீங்க. நான் சொல்றது இது உண்மையா இல்லையா? காங்கிரஸோடு ஒப்பந்தம்,
மதிமுகவோடு ஒப்பந்தம், சிபிஐ அதை சொன்ன அப்புறம் எங்க கட்சி இன்னைக்கு இரவு கூட பேசியிருக்கு அவரோட. ஆகவே தெளிவா எங்க செயலாளர் சொல்லியிருக்காரு, இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட்டணியில் இருந்துதான் எதிர்கொள்ளும். இது தெளிவான அறிவிப்பு. பிரச்சனை சில இடங்கள் அது சம்பந்தமாக நாங்க உரிமையோடு பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு பிரச்சனையே அல்ல. ஆகவே இந்த முன்னேற்றத்தை ஜி.கே. வாசனுக்கு இடம் கொடுக்கலையேன்னு அவ்வளவு வருத்தப்படுறாங்க. ஆனா மார்க்சிஸ்டுக்கு கொடுக்காதது ஒரு பிரச்சனையே அல்ல. ஏங்க நான் ஜி.கே. வாசனை பத்தி நான் பேசவே இல்லையே. நம்ம பிரகாஷ் அவ்வளவு வருத்தப்பட்டாரு அவருக்கு. அப்படியா? நான் அப்ப கேட்கல, இப்பதானே ஜாயின் பண்றேன். ஆனா அது உண்மைதானே, ஜி.கே. வாசன் வந்து கண்டிப்பா கண்டிப்பா டிசர்விங் அவருக்கு கொடுத்தே, அதுல மாற்று கருத்து இல்ல, சிறந்த தலைவர், மாற்று கருத்து இல்ல. ஆனா மார்க்சிஸ்ட் கிடைக்கல. இப்ப அவருக்கு சொல்றது தானே மார்க்சிஸ்டுக்கும் நீங்களும் எவ்வளவு சிறந்த கட்சி இல்லங்க. நாங்க அவரை மாதிரி வந்து கோச்சுக்கிட்டாங்க போய் பேசாமலா இருக்க, நாங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் கூட. இப்ப கூட செயற்குழு உள்ள தோழர்கள்லாம் கோச்சுக்கலையா சொல்லுங்க. ஏங்க இது என்னங்க வம்பா இருக்கு? ஒரு குழுவுல பேசும்போது பல வகையான கருத்துக்கள் வரும். அதுதாங்க ஜனநாயகம். இறுதி முடிவை பாருங்க. நான் சொன்ன வாக்கியத்தை கவனிக்க. நீங்க சகோதரி பூராத்தி ஃபாலோ பண்றவங்க எவ்வளவு அழகாக, கச்சிதமாக, தெளிவாக, உறுதியாக சொன்னாரு. திமுக அணியில் தான் நின்று தேர்தலை சந்திக்கிறோம். அதுல டவுட் இல்ல சார். நீங்க கூட்டணி இல்ல பேசிட்டு இருக்கோம். நீங்க வேற கூட்டணிக்கு போயிருவீங்களான்ற கொஸ்டினே எழல. அதை நான் கேட்கவும் இல்ல. அது வந்து விவாதமும் இல்ல. அருமை அருமை. அதுவே அதை நான் கேட்கல. நான் கேட்கறது இப்ப நான் இப்ப பிஜேபி நீங்க வெளியே போயிருவீங்களான்னு கேட்டேன்னா நான் அவங்களையும் கேட்கல, உங்களையும் கேட்கல. நான் இருக்கிற கூட்டணியில தான் பேசிட்டு இருக்கேன். யாரு சரியாக தொகுதி பங்கீட முடிச்சிருக்காங்க, யார் வந்து இதுல வந்து சாதிச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பேசுறோம். இல்லங்க, 2 அணிகளும் இன்னும் முழுமையாக முடிக்கவில்லை. அவங்க பெரிய கட்சிகள் எல்லாம் முடிச்சிட்டாங்கன்னு அவங்க கிளைம் பண்றாங்க. திரு அதிவீர ராமபாண்டியன் என்ன சொல்றாரு, எங்க கூட்டணியில பெரிய கட்சி எது? பிஜேபி, பாமக, அமமுக முடிச்சிட்டோம். இன்னும் 1, 2, 3 சீட் உள்ள கட்சிகள் தான் பாக்கி இருக்கு. ஆனா அங்க விசிகவே முடியல, மார்க்சிஸ்டே முடியல. சகோதரி நீங்களே பேசி முடிச்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. நான் வந்து எடுத்த எடுப்புலே இது ஒரு முன்னேற்றம் தான் அதிமுக அணிக்குன்னு தானே ஆரம்பிக்கிறீங்க. நீங்க அதெல்லாம் கவனிக்க மாட்டேங்கிறீங்க. நான் யதார்த்தத்தை பேசுறேன். ஆனா அதே நேரத்தில் இங்கேயும் 4 கட்சிகளுடன் முடிஞ்சிருக்கு. மற்ற கட்சிகள் அப்ப விசிக தலைவர் திருமாவளவன் எவ்வளவு கச்சிதமா சொல்றாரு, எங்க தோழர் சண்முகம் மாதிரி தானே சொல்றாரு, ஆமா இந்த அணியில் தான் இருப்போம், ஆனால் இடங்கள் பற்றி பிரச்சனை இருக்கு, பேசிக் கொண்டிருக்கோம், அவ்வளவுதானே. அது 1 நாள் 2 நாள்ல முடிச்சிடும். ஏன்னா இந்த அணியில தான் நாங்க இருக்க போறோம்ங்கிறத 2 கட்சிகளும் நீங்க சொல்ற முக்கியமான கட்சிகள்ங்கிறீங்க. அருமை, நன்றி. ஆனா நாங்க இங்கதான் இருக்க போறோம் சொல்ல போறோம். அப்ப இதுல என்ன உங்களுக்கு குழப்பம்? ஆகவே மொத்தத்துல 2 அணிகளும் இன்னும் முழுமையாக்கவில்லை தொகுதி பங்கீட்டை. ஆனால் இன்னும் சில நாட்களில் முழுமையாகும். நாங்க ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்கோம், போட்டி என்பது திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும் தான். ஆனா ஒரு விஷயத்தை சொல்றேன் சகோதரி, இப்ப பாஜகவுக்கு 7 இடங்கள் கொடுத்திருக்கே கூடுதலா, அது எப்படி? 5 இடங்கள் குறைச்சிருக்கே பாமகவுக்கு, அது எப்படி? இதெல்லாம் பேசலாமா? அப்ப பாஜக வந்து எப்படி இல்ல, இப்ப 1 மாசமா கிடந்து போராடி அத வந்து 27 மேல போக கூடாதுன்னு சொல்லி தான் பாவம் எடப்பாடியா முயற்சி பண்ணி கொண்டாந்து நிப்பாட்டி இருக்காரு. 7 இடங்களை கூடுதலா கொடுக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கா இல்லையா? 5 இடங்களை குறைச்சிருக்காங்கல்ல, அதை பத்தி பேசுவோமா? 2 பக்கமும் இந்த மாதிரி வரத்தான் செய்யும். ஓகே ஓகே, கேட்போம். டாக்டர் சுமந்த், அவர் சொல்றதுல ஒரு பாயிண்ட் உங்களுக்கு வேலிடா தெரியலையா? இது வந்து இன்னைக்கு தேதியில பார்க்கும்போது இப்படி தெரியுது, நாளைக்கு பார்க்கும்போது ஒரு மார்க்சிஸ்ட் சைன் பண்ணிடுவாங்க, அதுக்கு அடுத்த நாள் பார்க்கும்போது ஒருவேளை விசிகே சைன் பண்ணிடுவாங்க. எலெக்ஷன் நாமினேஷனுக்கு முன்னாடி எல்லாம் முடியுதாங்கிறதானே கணக்கு. நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது ஆஹா இன்னைக்கு ஏதோ என்டிஏ முடிச்சிட்டாங்கன்ற மாதிரி தெரியலாம். அப்போ அதை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாதுல்ல? இல்ல, முதல்ல இவ்வளவு ஒரு சிக்கல்களுக்கு பிறகு ஏற்படும் ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது கிரவுண்ட்ல எந்த அளவுக்கு முழுமையாக வேலை செய்யும். இப்போ காங்கிரஸ், மார்க்சிஸ்ட், விசிகே நான் எடுக்கல, அவங்க வந்து திமுக கூட்டணி வெற்றிக்கு பாடுபடுவாங்க, அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் திமுக அடித்தளத்துல இருக்கிற திமுக தொண்டர் வந்து காங்கிரஸ் வேட்பாளர்களை வெற்றிக்கு பாடுபடுவார்களா? அண்ட் வைஸ் வர்சா. ஏன்னா ஒருத்தர் கிட்டத்தட்ட 1 மாத காலம்
ஒருத்தர் கொஞ்சம் கடுமையாகவே பேசி இருக்கிறார்கள் பல காங்கிரஸ் தலைவர்கள். அந்த காங்கிரஸ் தலைவர்கள் இன்னும் கட்சியில் இருக்கிறாங்க. அவங்க மேல சார் எடப்பாடி அவங்க பழனிசாமியே மேல அண்ணாமலை என்ன பேசினாரு, அண்ணாமலை அவங்க என்ன பேசினாங்க, அவங்களுக்குள்ள என்னெல்லாம் நடந்தது எல்லாமே தெரியுமே. அசோகா, பழைய கதை அப்படிங்கிறது அப்படி பார்த்தா வைகோ என்ன சொல்லியிருக்காரு திமுகவை பத்தி, திரு ஸ்டாலினை பத்தி, அந்த மாதிரி அதை நான் சொல்லல. நான் சொல்றது இந்த லாஸ்ட் 20 டேஸ் ஒரு மாத காலத்துல தேர்தலுக்கு முன்னாடி எங்களுக்கு இவ்வளவு கொடுத்தாதான், ஆட்சியில் பங்கு கொடுத்தாதான், இப்படி எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் 3 சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு நிச்சயமாக ஒரு பேட் பிளட் இருக்கும். ரெண்டாவது, நான் இதை எப்படி பாக்குறேன்னா, எடப்பாடி அவர்கள் இந்த அதாவது பாஜகவும் மற்ற அந்த பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் அன்புமணி அவர்களும் இந்த கூட்டணி உடைய பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா இப்போ பாஜக 45 சீட்ல போட்டி இருந்துச்சுன்னு ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கங்க, உறுதியாக இந்த பேச்சு வரும், எடப்பாடி சரண்டர் ஆயிட்டாரு பாருங்க, ஒண்ணு வாய்ஸே இல்ல, பாஜக உள்ள வந்துரும். இந்த பேச்சுக்கு ஒரு வலுவான ஒரு அட்டாக் பண்றதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு திமுக. பாஜக உள்ள வந்துரும் பாருங்க, எவ்வளவு சீட்டு கொடுத்துட்டாரு, இப்போ 27 சீட்டு தான் கொடுத்திருக்காரு. என்ன ஆனாலும் பாஜக எத்தனை சீட்ல அதுல ஜெயிக்க போறாங்க, ஒரு பாதி ஜெயிக்கிறாங்கன்னு எடுத்துக்கிட்டா கூட அவங்களுக்கு 13-14 இடம், 13-14 இடத்தை வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்த முடியுமா? நடத்துறது கஷ்டம். சோ இந்த அலையன்ஸினுடைய ஒரு கொஹிசிவ்னஸ், இப்போ சென்ற முறை பாட்டாளி மக்கள் கட்சி 23 சீட்டு, இந்த முறை ஏன் 18? மருத்துவர் ஐயா இல்ல, அது பிளவுபட்ட ஒரு அமைப்பாக இருக்கிறது. சட்டபூர்வமாக டாக்டர் அன்புமணியிடம் கட்சி இருந்தால் கூட ஓரளவுக்கு வலு இழந்திருக்கிறது, பிகாஸ் டாக்டர் ராமதாஸ் உடைய ஆதரவு இல்லாததனால். அதனால நிச்சயமாக இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா அலையன்ஸுக்கு எது பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நோக்கி முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. என்னை பொறுத்த வரைக்கும் இது நிச்சயமாக உங்களுக்கு கிரவுண்ட்ல அடுத்த சில நாட்கள்ல ஒரு தாக்கத்தை நிச்சயமாக ஏற்படுத்த தொடங்கும். ஓகே.